Hi friend, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி கருவாடு போட்டு ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு வைக்க போறேன். அது எப்படி சிம்பிளா அழகா பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பாத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம், முள்ளங்கி, அப்புறம் பூண்டு, கருவாடு. அவ்வளவுதான், சிம்பிள். சீக்கிரமா ஒரு 5 minutesல செய்யற மாதிரி. முள்ளங்கி வந்து இப்படி சீவிக்கணும் ஃபர்ஸ்ட். முள்ளங்கி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த கிட்னி ஸ்டோனு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நல்லா இருக்கும். முள்ளங்கி ரொம்ப ரொம்ப நல்லது, நீர்ச்சத்து உள்ள பொருள். அதனால வந்து எடுத்துக்கலாம். இல்லை, நான் கருவாட்டு குழம்புன்னு இல்லை, நான்வெஜ்ஜே எடுத்துக்கிறது கிடையாது. இது வந்து ஸ்பெஷல் எங்கள் பாப்பாவுக்கு, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்கிறேன். இப்போ இதை எடுத்து வச்சு இப்போ வந்து நம்ம காயை கட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்க, இது வந்து நம்ம இதில் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நாலாவும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ரவுண்ட் ஷேப்பில் சீக்கிரமாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, எனக்கு கத்தியில் அரியறதை விட அருவாமனையில் அரைகிறது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு பழக்கப்பட்டு போச்சு. நிறைய பேருக்கு அருவாமனையில் அரிய தெரியாது, கத்தியில் தான் அறிவாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் இதுதான் ஈஸியாக இருக்கும். வெங்காயத்தை தான் உடைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு, உடம்புக்கும் நல்லது. ரொம்ப ரொம்ப ப்ரெஷருக்காக இருக்கட்டும், இல்லை எல்லா விஷயத்துக்குமே நல்லது. சின்ன வெங்காயத்தை உரைச்சி தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு பயந்துட்டு யாருமே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க மாட்டீங்க. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பூண்டு உரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி எவ்வளோ சீக்கிரம் உடைச்சேன் பார்த்தீங்களா? உடைச்சி முடிச்சாச்சு. டோட்டல் நம்ம உரிச்சு எடுத்த உடனே இதையும் வாஷ் பண்ணிக்கலாம். பூண்டு இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதை நகர்த்தி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம், சின்ன வெங்காயத்தை எடுத்து இடிச்சு வச்சுக்கணும். ஒன்று பாதியா மண் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றுனோடனே எண்ணெய் காஞ்சதுமே இந்த முள்ளங்கியை அப்படியே இப்படி போட்டுரும். ஏன்னா நம்ம எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிறோம். முள்ளங்கியை எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி லைட்டாக வதக்கி எடுத்து நம்ம வச்சிடலாம். வதக்கி எடுத்த எண்ணெயிலேயே வந்து இப்போ கடுகு போட்டுரும். கடுகு பொரிஞ்ச உடனே பொரியும் போதே கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெந்தயம்,
கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கார குழம்பு இதுக்கு எல்லாமே வந்து வெந்தயத்தை சேர்த்துட்டா உடம்புக்கும் நல்லது, குழம்பும் டேஸ்டாக இருக்கும். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன பண்ண போகிறோம் தெரியுங்களா? வெங்காயத்தை வந்து நசுக்கி வச்சுருந்தேன், ஒன்று பாதியாக நசுக்கி வச்சுருந்தேன். பூண்டும் வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிட்டு இப்போ வதக்கலாம். இதை கூட கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், நல்லா இப்படி வதக்கி விடணும். இது கொஞ்சம் வதங்கின பிறகுதான் நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்குது கொஞ்சம். இப்போ இதே கூட வந்து நம்ம எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் எல்லாத்தையும் ஒரேடியாக மிக்ஸ் பண்ணிடலாம். மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்டே தனி டேஸ்ட். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. உடனே வந்து நம்ம மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் வாசம் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு, இங்கே பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டே உடனே நம்ம புளிக்கரைசல் வச்சுருக்கோம். இந்த புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். அதை கூட அவ்வளோதாங்க. க்ளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடையும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இன்னும் ஒரு அருமையாக இருக்கிறது. இப்போ கடைசியாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு 2, நம்ம போட்டுக்கிறோம். இது அப்படியே சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கு. கம்ப்ளீட் முடிஞ்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணி எப்படி கொதிக்குது பாருங்க. இதுதான் மண் சட்டியோட ஸ்பெஷல். சுடு சாதம் எடுத்தாச்சு. வந்து குழம்பு ஊற்றிக்கலாம். அப்படியே ஒரு கருவாடை தேடிருக்க கருவாடை போட்டாச்சு. இதை தொட்ட சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம்.